வணக்கம் அனைவருக்கும். ஆன்மீக பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தின் புனித பூமியில் பக்தி மணக்கும் ஒரு வரலாற்று பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உலகில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் ஆண் பெண் என்ற இரு தன்மைகளால் ஆனவை. இதனை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உன்னத தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பறைசாற்றிய ஒரு திருத்தலம்தான் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் ஆகும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரிபாதியாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கும் இந்த அற்புத பதியின் ஆன்மீக ரகசியங்களையும் வரலாற்றையும் இந்த வீடியோ மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இறைவனின் திருவிளையாடல்களால் உருவான இந்த செம்மலைக்கு புராணங்களில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு சொல்லப்படுது. ஒரு முறை மகாவிஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷனுக்கும் காற்றின் கடவுளான வாயு பகவானுக்கும் இடையே நம்மளை யார் தான் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கடும் போட்டி நடைபெற்றது. மகாமேரு மலையை ஆதிசேஷன் தன் உடலால் இறுக்கமாக சுற்றி கொள்ள வாயு பகவான் சும்மா இருப்பாரா? தன் முழு பலத்தையும் திரட்டி சூறாவளியாக வீசிட்டாரு. இயற்கையின் இந்த மோதலால் உலகமே திணறுச்சு. தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆதிசேஷன் தன் பிடியை சற்றே தளர்த்திய போது மேருமலையின் சில பகுதிகள் பூமியில் வந்து விழுந்தன. அவ்வாறு ஆதிசேஷனின் குருதிப்பட்டு செந்நிறமாக மாறிய மேருமலையின் ஒரு பகுதியே இந்த திருச்செங்கோடு ஆகும். செம்மையான மலையினை கொண்டதால் இத்தலம் திருச்செங்கோடு என பெயர் பெற்றது. மற்றொரு ஆன்மீக வரலாற்றின்படி பிருங்கி மகரிஷி சிவபெருமானை மட்டுமே வழிபட்டு பார்வதி தேவியை தவிர்த்துட்டே வந்திருக்காரு வழிபடாமல். இதனால் மன வருத்தம் அடைந்த அன்னை சக்தி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அன்னையின் தவத்துக்கு சிவபெருமான் இறங்கி வராமல் இருக்க முடியுமா? அன்னையனோட தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் தன்னுடைய இடப்பக்கத்தை அன்னைக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளினார். சக்தி இல்லையெனில் சிவமில்லை, சிவன் இல்லையெனில் சக்தி இல்லை என்ற பிரபஞ்ச உண்மையை உணர்த்திய தலம் இதுவே ஆகும். இந்த திருத்தலத்துக்கு பயணம் செய்வது பக்தர்களுக்கு ஒரு உன்னதமான அனுபவத்தை கண்டிப்பாக தரும். மலை உச்சிக்கு செல்ல 2 வழிகள் உள்ளன. முதலாவது வழி அடிவாரத்திலிருந்து மலைக்கு செல்லும் 1206 படிக்கட்டுகள் ஆகும். ஆன்மீக பாதையில் நடந்து செல்ல விரும்பும் பக்தர்கள் இப்படிக்கட்டுகளை பயன்படுத்தலாம். இந்த வழியில் செல்லும்போது 60 அடி நீளத்தில் பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஆதிசேஷனின் பிரம்மாண்டமான சிற்பத்தை காணலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நாகதோஷம், ராகுகேது தோஷம் இப்படி இருக்கிறவங்க இந்த ஆதிசேஷனுக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களோட பிரார்த்தனையை செலுத்துகிறாங்க. மற்றொரு வழி மலை உச்சி வரைக்கும் வாகனங்கள் செல்ல தார் சாலை வசதி உள்ளது. கார், இருசக்கர வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் மூலம் மிக எளிதாக கோவிலின் நுழைவாயினை வந்தடையலாம். இத்திருக்கோவில் தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், பின்னர் மதியம் 1 மணி நேரம் அடைப்பிற்கு பிறகு மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். மதியம் 12 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும் உச்சிக்கால பூஜை இங்கு மிகவும் விசேஷமானது. மேலும் இத்தலத்தில் தங்கத்தேர்வுல மிகவும் புகழ்பெற்றது. மலைக்கு செல்லும் வழி மிகவும் அற்புதமாக இருக்கும். இயற்கை சூழ்ந்ததாக இருக்கும். இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கும், வேறு இடத்தில் பெண் போல தோற்றமளிக்கிறது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவதலமாகும். தேவார பதிகங்களில் கொடிமாடச் செங்குன்றூர் என்று பாடல் பெற்ற சிவதலம் தற்போது திருச்செங்கோடு என்று கூறப்படுகிறது. இறைவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பாகம்பிரியாள் என்றும் பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. செங்கோட்டு வேலவர் எனப்படும் முருகனுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது. ஆனால் சன்னதிக்கு முன்வாசல் இல்லை. மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லால் ஆன பலகனி இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது. இக்கோவிலின் தூண்கள், மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆதிகேசவன், மகாவிஷ்ணு ஆகியோர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளனர். ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தனி கோவிலில் காட்சி தருகிறார். வைகாசி பிரம்மோற்சத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றி 10ஆம் நாளில் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடக்கும்.
சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது ரொம்பவே விசேஷமாகும். ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பார். அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு மேற்கில் 266 அடி நீளமும் தெற்கு வடக்காக 201 அடி நீளமும் கொண்டது இந்த கோயில். இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்துடன் 5 நிலையங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு தென் திசைகளிலும் இக்கோவிலுக்கு வாசல்கள் உண்டு. அவற்றுள் தென் திசை வாசலுக்கு மட்டும் சிறு கோபுரம் உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலர், ஆதிகேச பெருமாள் என 3 தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது இந்த ஆலயம். ரொம்பவே அற்புதமானதில்ல? இக்கோவிலின் செங்கோட்டு வேலவரை அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம் மற்றும் கந்தர் அனுபூதியில் பாடியுள்ளார். வைகாசி விசாகத்தின் போது மிக பிரம்மாண்டமான தேர் திருவிழா இங்கே நடைபெறும். தமிழகத்தின் பெரும்பாலான சிவாலயங்களில் ஒரே பெரிய தேரோட்டம் மட்டுமே நடைபெறும். ஆனால் சைவம், வைணவம் மற்றும் கௌமாரம் ஆகிய 3 ஆன்மீக கோட்பாடுகளின் சங்கமாக விளங்கும் திருச்செங்கோட்டில் 4 தனித்தனி திருத்தேர்கள் ரத வீதிகளில் வலம் வருவது மிக உன்னதமான தனிச்சிறப்பாகும். முதலாவது தேர் அருள்மிகு விநாயகர் திருத்தேர். எந்த ஒரு நற்காரியத்தையும் விக்னங்கள் இன்றி தொடங்குவதற்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது நமது மரபு. அந்த வகையில் திருச்செங்கோடு திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைக்கும் பெருமை இந்த முதலாவது தேருக்கு உண்டு. அளவில் சிறியதாக இருந்தாலும் கலைநயமிக்க சிற்ப வேலைப்பாடுகளுடன் வலம் வரும் இந்த தேரில் விநாயக பெருமான் அமர்ந்து மற்ற தேர்கள் தங்கு தடையின்றி வீதியுலா வர வழிகாட்டியாக முன்னே செல்வார். இரண்டாவது தேர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருத்தேர். விநாயகர் தேரை தொடர்ந்து இத்தலத்தின் நாயகர்களில் ஒருவரான அருள்மிகு செங்கோட்டு வேலவன் வீற்றிருக்கும் இரண்டாவது திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. கையில் வில்லேந்திய சிங்கார வேலன் அன்னை பார்வதியிடம் சக்திவேல் பெற்ற முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட இந்த தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மூன்றாவது தேர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேராகும். சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த தேர் தமிழகத்தின் 4வது மிகப்பெரிய திருத்தேர் என்ற பெருமையை பெற்றது. சுமார் 21 அடி உயரமும் 21 அடி நீளமும் 21 அடி அகலமும் கொண்ட இந்த தேர் பிரம்மாண்டமான தாமரைப்பூ வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4வது தேர் அருள்மிகு ஆதிகேச பெருமாள் திருத்தேர். சிவன் கோவிலாக இருந்தாலும் இத்திருமலையில் வைணவ மூர்த்தியான ஆதிகேச பெருமாளுக்கும் தனிச்சன்னதி கொண்டது மிகவும் சிறப்பானதாகும். இந்த கோயிலோட தல விருட்சம் இலுப்பை மரம். பிரதோஷ காலங்களில் இலுப்பை மரத்துக்கு அருகில் இருக்கிற இந்த சிவனுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தமிழக சிற்ப கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உறைவிடமாகும். இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கிற இந்த கோயிலில் சிவனும் பார்வதியும் ஒன்றா காட்சியளிக்கிறாங்க. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் குதிரை அல்லது யாழி மீது உள்ள வீரர்களை தாங்கிய சுமார் 30 ஒற்றை கற்தூண்கள் சிற்ப வேலைப்பாட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆதிகேசவ பெருமாள் சன்னதி கோவில் வளாகத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பானது. அருள்மிகு சங்கமேஸ்வரர் சன்னதி கோவில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கு. சங்கமேஸ்வரர் அருகிலேயே வேதநாயகி திருத்தலமும் அமைஞ்சிருக்கு. தேய்பிறை அஷ்டமி அப்போ இங்கே காலபைரவருக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுவது மிகவும் விசேஷமானது. இத்திருக்கோவிலில் தங்கத்தேர் அமைஞ்சிருக்கு. தினமும் தங்கத்தேர் வடம் இழுக்கப்படும். கோயில் திருவிழா காலங்களில் இந்த கொடிமரத்தில் தான் கொடியேற்றம் செய்யப்படும்.
செங்கோட்டு வேலவர் சன்னதி முன்பு உள்ள மண்டபத்தில் வீரபத்திரர், மன்மதன், ரதி, காளி முதலிய ஒற்றை கல்லினால் ஆன சிற்பங்கள் உள்ளன. இம்மண்டபத்தின் கூரை பகுதியில் கல்லிலான கவிழ்ந்த தாமரை மலர், கிளிகள், கல் சங்கிலிகள் ஆகிய சிற்ப வினோதங்கள் உள்ளன. இத்தலத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தம். அர்த்தநாரீஸ்வரர் மாதொரு பாகர் என்று அழைக்கப்படும் இத்தல மூலவர் சுமார் 6 அடி உயரமுள்ள ஒளிபடாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். தலையில் ஜடா மகுடம் தரித்து பூர்ண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம், தாளி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் கொலுசு உள்ளது. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கப்படுகிறது. மூலவரின் காலடியில் இருக்கும் தேவதீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். மூலவரை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபோகம் நடக்கும். ஒரே திருமேனியில் சிவனையும் சக்தியையும் காண்பது நம் கண்களுக்கு கிடைக்கும் மாபெரும் பாக்கியமாகும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல ஆன்மீக மற்றும் வரலாற்று இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் பகிருங்க. அல்லது இனிமேல் தான் போக போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.